ஒரு அழகான காட்டில் சிவப்பு கிளி மற்றும் நீலம் கிளி என்ற இரண்டு நல்ல நண்பர்கள் வாழ்ந்து வந்தன. சிவப்பு கிளி எப்போதும் வேகமாக பறந்து வானத்தில் சுறுசுறுப்பாக விளையாடும் பழக்கம் கொண்டது. நீலம் கிளி மெதுவாக பறந்து மரங்களில் அமர்ந்து இனிமையான பாடல்கள் பாடும் இயல்புடையது. இரண்டும் வேறுபட்ட பழக்கங்கள் கொண்டிருந்தாலும் நட்பு மட்டும் மிகவும் உறுதியானது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு பெரிய பறவை அவற்றை பிடிக்க வந்தது. அதை பார்த்ததும் சிவப்பு கிளி, "வேகமா பற, மேலே போ" என்று சொல்லி உடனே வானில் உயர்ந்து பறந்தது. நீலம் கிளி பயந்து அருகிலிருந்த ஒரு அடர்ந்த மரத்தில் ஒளிந்தது. அங்கேயே அமர்ந்து மென்மையாகவும் இனிமையாகவும் ஒரு பாடல் பாடத் தொடங்கியது. அந்த பாடலின் சத்தம் கேட்டு பெரிய பறவைக்கு திசை குழம்பி சிறிது நேரத்தில் அது அங்கிருந்து பறந்து போய்விட்டது. ஆபத்து நீங்கியதும் சிவப்பு கிளி திரும்பி வந்து, "நீ ரொம்ப பயந்துட்டே" என்று சிரித்தது. அப்போது நீலம் கிளி சிரித்தபடி சொன்னது, "நீ உன் வேகத்தால் தப்பினாய். நான் என் பாட்டால் ஆபத்தை திசை திருப்பினேன். நாம் இருவரும் ஒன்றாக இருந்ததால்தான் இன்று பாதுகாப்பாக இருக்கிறோம்." சிவப்பு கிளி அதை புரிந்து கொண்டு, "உன் வலிமை இல்லாமல் என் வேகமும் போதாது" என்று சொல்லி நண்பனை அன்புடன் அணைத்தது.